திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாயம் திரு அவை பொதுக்காலத்தின் 33ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இன்றைய வழிபாடு உலக வாழ்வு குறித்த செய்திகளை உள்ளடக்கியதாக அமைய பெற்றுள்ளது. நம் வாழ்வில் அன்றாடம் எதிர்கொள்ளும் வாழ்வியல் போராட்டங்களை படம் பிடித்து காட்டுகின்றது. போராட்டங்கள் என்பவை நம்முடைய வாழ்வில் தவிர்க்க முடியாதவை. ஆனால் இறைமகன் இயேசு கூறுகிறார், எதற்கும் கவலைப்பட வேண்டாம், மன உறுதியோடு இருங்கள் என்று. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை மீட்க இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோடு தொடரவிருக்கும் இக்கல்வாரி நினைவு பலியில் இணைந்து மன்றாடுவோம். இறைவனின் ஆசியை நிறைவாக பெற்று இல்லம் திரும்புவோம். கிறிஸ்துவுக்காக சான்று பகர்வோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியின் வழியும் அருளினில் அலையல் ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளினில் அலை ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆழிடும் ஓரமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆழிடும் ஓரமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா, உன் கரந்தானே என்னை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நானும் எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளினில் அலைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 33ஆம் ஞாயிறு, திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி வாரம். அடுத்த வாரம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பிறகு திருவருகை காலம். இந்த திருவழிபாட்டு ஆண்டின் முதல் ஞாயிறு ஆரம்பிக்கும். இந்த திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாட்களில் பயணம் செய்கிற நாம் இந்த வாரம் முழுவதும், இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிற நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து தியானிக்க அழைக்கின்றது.
இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது மிக முக்கியமானது. அந்த வருகை ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரக்கூடியது. திருத்தூதர்கள் பணியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு விண்ணகம் சென்ற பிற்பாடு திருத்தூதர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது வானத்தூதர்கள் சொன்னார்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்து எப்படி மண்ணிலிருந்து விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் விண்ணிலிருந்து இறங்கி வருவார் என்று நமக்கு சொன்னார். எனவே அன்றிலிருந்து இன்று வரை கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். இறுதி நாளுக்காக காத்திருக்கிறோம். உலக முடிவுக்காக காத்திருக்கிறோம். காத்திருத்தல் என்பது மிக முக்கியமானது. எனவே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிற நாம் விழிப்போடு, நீதியோடு, உண்மையோடு காத்திருக்க வேண்டும் என்று திருவழிபாடு அழைப்பு கொடுக்கின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு நம்மை சந்திக்க வருகிறார். இறைவார்த்தை வழியாக, அப்ப ரசத்தின் வழியாக, நற்கருணையின் வழியாக கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார். அப்படி நம்மை சந்திக்க வருகிற கிறிஸ்துவை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்பதுதான் இதுவே முக்கியமானது. அவரை எதிர்கொள்ள, அவரை உட்கொள்ள நம்மையே தயார் செய்வோம். பாவங்களை, நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மன வருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். அமெரிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் ஆண்டவராகிய கடவுளை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு அன்று உதவி அளித்து தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க செய்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான இத்தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். முது புனித நாளாகிய இன்று மக்களாகிய நாங்கள் இத்தண்ணீரினாலும் அது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமையனத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்திலுமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிபிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி பெற செய்வீராக. மேலும் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை காத்தருள்வாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாம் அவரது அரசின் விருந்தில் பங்கு கொள்ள தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென்.
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இத்திருப்பலியில் திரு ஜேம்ஸ், ரெஜினா, மனு, சனோவி இவரது குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், சிசிலி, முத்துசாமி மற்றும் ஜேக்கப் ஆசிரியர் மாசில்லா குழந்தைகள் இவர்களது ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், அருப்பணி ஆரோக்கியசாமி, அருப்பணி புஷ்பம், அருட்சகோதரர் பாத்திமா, லூயிஸ் மற்றும் அருட்சகோதரி போலிகார், சந்தோஷம், பெர்னதத் இவர்களது ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் இத்திருப்பலிகளை நாம் வேண்டுவோம். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம்மீது நாங்கள் பற்று கொண்டிருக்க, எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லாத முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றும் அவருக்கு அஞ்சி அவர் காட்டும் வழியில் நடப்போருக்கு ஆண்டவர் அருளும் நலன்களும் உண்டு என்று எடுத்துரைக்கும் இம்முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கிய நூலிலிருந்து வாசகம். இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்பொழுது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ
கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவருடைய இறக்கைகளின் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகம் அதில் உறைப்பவையும் முழுகிடுகிறது. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளை ஒன்று கூடுங்கள். பல்லவி. மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் கொடையாக கொடுத்த இந்த வாழ்வை மனிதர்களாகிய நாம் எவ்வாறு கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறும் இவ்விரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி
அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்று மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது. மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்பொழுது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் அளிப்பேன். உங்கள் எதிரி எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நற்செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, ஒரு மாசத்துக்குள்ள. அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நற்செய்தி இந்த வாரம். இது ஆண்டு திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி வாரம். அடுத்த வாரம் கிறிஸ்து அரச பெருவிழா, பிறகு திருவருகை காலம், அப்புறம் கிறிஸ்துமஸ், மறுபடியும் ஒரு சைக்கிள், கிறிஸ்துமஸ், ஈஸ்டர். எனவே இந்த திருவழிபாட்டு ஆண்டின் இறுதியிலே இறுதி நாளை பற்றி, மணமகனின் இரண்டாம் வருகையை பற்றி, கிறிஸ்துவின் வருகையை பற்றி தியானிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்பது என்ன? இந்த உலகம் எப்போது முடியும்? நாம் எப்போது இறப்போம்? நாம் எப்போது கடவுளை சந்திப்போம்? இதெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துற கேள்வி, அப்படிதானே? கொஞ்சம் பயமுறுத்துற கேள்வி. ஆனால் யாரும் இந்த கேள்வியிலிருந்து தப்ப முடியாது. யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது. என்றாவது ஒரு நாள்
மனிதராக பிறந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா? அந்த கணக்கு எதை வைத்து இருக்கிறது என்பதை சிந்திப்பதுதான் இந்த திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி நாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்போது உலகம் முடியும்? எப்போது நான் கடவுளை சந்திப்பேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நாளும் நேரமும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களை எதிர்கொள்ள வருவார். நீங்கள் நினையாத நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை சந்திக்க வேண்டி இருக்கும். எனவே விழிப்பாய் இருங்கள். அதுதான் மெசேஜ், அதுதான் கருத்து. யாருக்கும் சாவு சொல்லிவிட்டு வராது, மணி அடித்து விட்டெல்லாம் யாருக்கும் சாவு வராது. ஆனால் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது முக்கியம். நான் 2-3 உதாரணம் சொல்றேன். 2000ஆவது ஆண்டு பெரியவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2000ஆவது ஆண்டு மே மாதம் ஒரு நாளை குறித்து ஒரு ஊர்ல இப்படி சொன்னார்கள், உலகம் நாளைக்கு அழியுது, உலகம் நாளைக்கு அழிஞ்சிடும், எல்லாரும் சாப்பாடெல்லாம் கொண்டு வாங்க, வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்க, நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு ஊர்ல என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எல்லாம் படுத்தாங்க, உலகம் முடிஞ்சிருந்து. காலையில விடிஞ்சிச்சு, ஒன்னும் நடக்கல. அவ்வளவுதான், அவங்க சாப்பிட்டு தான் காலி ஆயிடுச்சு, வேற ஒண்ணு. இன்னொரு பக்கம் 2012ஆவது ஆண்டு, 2012ஆவது ஆண்டுல மே மாசம் 13ஆம் தேதி உலகம் முடிஞ்சுட்டு ஒருத்தர் சொன்னான். அது எல்லாரும் கேட்டாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கையில வத்தி எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போய் ராத்திரி முடிச்சு ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், நாளைக்கு காலைல உலகம் முடிஞ்சிருக்கு. வெடிஞ்சது, என்ன ஆச்சு? ஒன்னும் முடியல. அப்படியேதான் இருக்குது உலகம். யாரோ 2 பேர் செத்தாங்க, அவ்வளவுதான். நான் இன்னொரு தேதி சொல்றேன் உங்களுக்கு. 2020ஆவது ஆண்டு மார்ச் மாசம் 25ஆம் தேதி என்ன ஆச்சு? கொரோனா இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டது. அன்றுதான் இங்கே நமக்கு என்னது, எல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சு வீட்டுல உட்காந்து கூட்டிட்டு இருந்தேன். அப்ப நான் ஃபாரின்ல இருந்து, அது பெரிய கதை, அது பெரிய கொடுமை தான், வெளியவே வர முடியும். அதனாலதான் 2வது கொரோனா வரத்துக்குள்ள நான் இந்தியாவுக்கு வந்து நான் போயிடலாம், பாங்க நாட்டுக்கே அங்க போய் செத்துடலாம். அந்த நாள்ல எல்லாரும் வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா எல்லா வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் ஒண்ணு வந்துச்சு. என்ன தெரியுமா? இதுதான் உலக அழிவுக்கு காரணம், இதுதான் உலக அழிவுக்கு அறிகுறி, உலகம் அழிய போகுது, எல்லாம் பக்தியா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு ஊர்ல பகுசாமியா ஒருத்தர் சில்லறை காசு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, வர இதுக்கு எவ்வளவு போஸ்ட் வைக்குமோ அவ்வளவு போஸ்ட் வச்சிருங்க, நான் போய் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு போனான். இன்னும் உயிரோடு தாங்கிறான். எனக்கே பயம். அவன் பயம் கொடுத்த பார்த்து நமக்கு பயம், நாமளே செத்து போயிடுவோம் அப்படின்னு. பிரியமானவர்களே, எல்லாரும் ஒரு நாளை குறித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாள் வரும், இந்த நாள் வரும், இந்த நாள் வரும். கொரோனா வந்தது, நிறைய பேர் செத்தாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் செத்தாங்க, நாம கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டோம். ஆனால் உயிரோடு தான் இருக்கிறோம். நான் இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறேன்? நாளும் நேரமும் யாருக்கும் தெரியாது இல்லையா? கொரோனா வந்து கோடிக்கணக்கான பேர் செத்தாங்க, கடவுள் நம்மள வச்சிருக்கிறார். ஆனால் நான் இன்னும் வாழ்வேன் என்று சொல்லிக் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். கோடியா கையில் காசு வச்சுக்கணும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த நிலையற்ற உலகில் எப்பொழுது வேண்டுமானாலும் முடிந்து போகக்கூடிய இந்த நிலையில் யார் சொல்வதையும் நம்பாதீர்கள், பைபிளை மட்டும் நம்புங்கள். நாளும் நேரமும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அதுதான் பைபிள் சொல்லுகிறது. திருத்தூதர்கள் பணியில் 1 அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணகம் சென்ற கிறிஸ்து எப்படி விண்ணகம் செல்வதை நீங்கள் பார்த்தீர்களோ அப்படி விண்ணகத்தில் கண்டிப்பா வருவார். அன்றிலிருந்து 2000 வருஷமாக காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார், எதை குறித்தும் நீங்கள் மனக்கவலைப்படாமல் நேர்மையோடும் உண்மையோடும் உழைத்துக் கொண்டே இருங்கள். மிக முக்கியமான வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை. சோம்பேறிகளாக இருக்காது, உண்மையோடும் நேர்மையோடும் நீங்கள் உழைத்துக் கொண்டே இருங்கள். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. நற்செய்தி வாசகம் அதை தான் சொன்னது.
மன உறுதியோடு விழித்திருந்து ஜெபியுங்கள். ஒரு நாள் வரும், அன்று ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை நாம் தரிசிப்போம். அந்த நாளை கண்முன் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கை வேறு அல்ல. இந்த உலக வாழ்க்கையின் மறு பக்கம்தான் மறு உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கிறாயோ அப்படிதான் உனக்கு மறு உலக வாழ்க்கையும் இருக்கும். எனவே மறு உலக வாழ்க்கையை, விண்ணக வாழ்க்கையை, கடவுளோடு இருக்கிற வாழ்க்கையை மனக்கண் முன் கொண்டு இந்த வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுங்கள். விழிப்போடு எப்பொழுதும் மனம் தளராமல் ஜெபியுங்கள். உண்மையோடும் கண்ணியத்தோடும் எந்நாளும் வாழுங்கள். 2 செய்தி நற்செய்தி சொல்லுகிறது. இன்னும் 2-3 கருத்துகள் அடுத்த வாரம் தான் வரும். முக்கியமாக கிறிஸ்துமஸ் முன்னால் 2 வாரங்கள் இதைதான் நாம் தியானித்துக் கொண்டிருப்போம். எப்பொழுதும் விழிப்போடு இருங்கள். இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டவர் ஒரு நாள் சந்திப்பார். அந்த ஆண்டவரை சந்திக்க நேரிய உள்ளத்தோடு, நீதி நிறைந்த உள்ளத்தோடு, தயாரிப்போடு, விழிப்போடு, மன உறுதியோடு ஜெபித்து விழித்திருந்து காத்திருப்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் தந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உலகமுடைய வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசனத்தை உணரவும், ஆண்டவரது பிரசனத்திலே தொடர்ந்து நாம் வாழவும் வர வேண்டி மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் நற்செய்தியை அறிவிப்பதில் எதிர்வரும் சவால்களை கண்டு துவண்டு விடாமல் உன் பணியை செய்து உம்மை மாட்சிப்படுத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம்.
அவர்கள் அனைவரும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு பணி செய்திட தேவையான நல் மனதினை தந்திட வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் இறைவா, எம் பங்கில் உள்ள குடும்பங்கள் மற்றும் இளையோர், இளம் பெண்கள், குழந்தைகள் ஆகியோர் இந்த இணையதளமயமாக்கப்பட்ட உலகில் உம் பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்மை பிரதிபலிக்க தேவையான மன உறுதியை தந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை எந்நாளும் காத்து வருபவரே எம் இறைவா, உமது அளவற்ற அன்பாலும் அரவணைப்பாலும் நீர் எங்களை காத்து உமது விண்ணக உணவினால் நிறைவளிப்பது போல நாங்களும் எங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வதில் நிறைவை கண்டு வாழ்ந்திட தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவருடைய வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவருக்கு முன்பு உண்மையோடும் நேர்மையோடும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ வரம் வேண்டுவோம். உங்களை எல்லாம் படைத்து நேசிக்கிற ஆண்டவரே, காலை வேளையில் உமது பாதம் தேடி வந்திருக்கிற இறை சமூகத்தின் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிற ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்திலே சுமந்து வந்திருக்கிற அனைத்து கருத்துகளையும் ஆசீர்வதியும். உமக்கு ஏற்றவர்களாக, உமையே சார்ந்தவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு அருள் வீராக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் வந்தவனோ. பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் ஆள என் நிம்மதி இழந்து நின்றேன். பலமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான், அளவில்லா பாவம் செய்தேன். தனது என் உயிரை பலியென தந்தவர், உனக்கு நான் எதை அளிப்பேன் என்று உனக்கு நான் எதை அளிப்பேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் நீமையும் பசியும் பிரியும் ஒழித்திட உழைத்திடுவே. அமைதியும் நீதியும் அன்பும் வரமும் நிலைத்திட பணி செய்வே. உன்னத தேவனே உனதொரு கருவே, உலகினில் வாழ்ந்திடுவே என்று முன்னிலை வாழ்ந்திடுவே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் மதமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ அன்றோ, நீயே என்னை யாரும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை
போதுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதரமே, என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அழைத்தவர்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன்னாண்டில் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை இறைவற்றின் அருளை நிலையான பேரின்பத்தை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் ஏறி வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதரின் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ ஒருவருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளையில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும். சுவாச காற்றே, என் வாழ்வில் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உண்மை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே. இறைவா, தலைவா, அன்பினை பொழிவா, என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய, தருவாய தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரவேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரவேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய்.
பொழிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வில் வருவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாய் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வலியே தலைவாணி உன்னை தருவாய். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தூய்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேலைகளில் எம்மை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும். ஆமென். யூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறருள் சுடரும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பவனவாக நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருளை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாற்றின் புகழும் இன்றும் என்று முறித்தாகுக. ஆமென். இவ்வாரத்தின் திருநாட்கள் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 33ஆம் ஞாயிறு. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத் துறவி நினைவு. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் பேதுரு பவுல் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு. நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வாரத்தின் புதன். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வாரத்தின் வியாழன். நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை புனித கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தல் நினைவு. நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை புனித செசேலியா கன்னி மறைச்சாட்சி நினைவு. நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை
அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருவிழா. இன்று திருப்பலிக்கு தயார் செய்த சுற்றியப்பட அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னை தெரேசா அன்பியும் திருப்பலி சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord. Praise the Lord. நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். மாணவர்களே, ஏற்கனவே நான் பூசையில் சொன்னது போன்று திருவழிபாட்டு ஆண்டு முடிய போகிறது. அடுத்த வாரத்திலிருந்து புதிய திருவழிபாட்டை ஆரம்பிப்போம். கிறிஸ்துமஸ் வந்து விடுகிறது. தொடர்ந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சைக்கிள், கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், நியூ இயர் என்று வருகிற பொழுது இந்த மீட்பின் நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்காக தயார் செய்வோம். அதற்கு முன்பாக போன வாரம், அதற்கு முன் 2-3 வாரங்கள் நாம் மிஷன் சண்டே கொண்டாடினோம். அதை இதோடு நிறைவு செய்ய வேண்டும். அதனால தான் போசிக்கு முன்னாடி அன்பிய தலைவர்களால் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே இதெல்லாம் அக்கௌண்ட்டு முடிக்க வேண்டியிருக்கிறது. வரவு செலவு மட்டும் நான் முதல்ல வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அவர்களோடு ஒத்துழைத்தவர்களுக்கும் நாம் பலமாக கரை தட்டி நன்றி சொல்றோம். நிறைய காசு கொடுத்துருக்காங்க. காசை விட அதிகமானது எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வதும், எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக உண்பதும். அதனால தான் போன வாரம் வேற இடத்துல பூசை போயிட்டு ஓடி வந்தேன். 11 மணிலேருந்து 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தேன் வந்தவங்களோட. அந்த ஒரு உறவும் அந்த ஒரு அர்ப்பணிப்பும் மிக முக்கியமானது. எனக்கு புரியும். ஏன்னா அன்பியத்தில் தலைவராக இருப்பவர்கள், பொருளாளராக இருப்பவர்கள், உதவி தலைவராக இருப்பவர்கள் 2-3 பேர் தான் இழுத்து பிடிச்சி வேலை செய்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஒத்துழைப்பதில்லை என்பதெல்லாம் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் அந்த 4-5 பேர், 5 பேர், 6 பேர், 3 பேர், 2 பேர் ஒரு அன்பியத்திலும் நீங்கள் சேர்ந்து செய்த இந்த சேவை, இந்த செயல் மகத்தானது, பாராட்டுக்குரியது. எனவே பங்கத்தந்தை என்ற முறையில் உதவி செய்த அனைவருக்கும், அன்பிய பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும், அவர்களோடு ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கைகூப்பி நன்றி சொல்கிறேன். உண்டியல் வரவு முதல் வாரம் 9628, இரண்டாவது வாரம் 1317, ஏலத்தின் வலுவாக வரவு 2170 ரூபாய். லகுர்து மாதா அன்பியம் 5670 ரூபாய். வேளாங்கண்ணி அன்பியம் 5100 ரூபாய். சூசேப்பர் அன்பியம் 7000. அன்னை தெரசா அன்பியம் 6500. ரைட்டா? ஆக மொத்தம் வரவு விளையாட்டு போட்டிகளில் பிரதர் விசிட் பண்ணி கொடுத்தாரு. முதல் வாரம் 400, பின்னாடி வாரம் 300, அது 710 ரூபாய். எல்லாம் சேர்த்து 38,235 ரூபாய். எல்லாரும் கைத்தட்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி. உழைத்தவர்களுக்கு, காசு கொடுத்தவர்களுக்கு, ஒத்துழைத்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த ஒரு சிறிய காணிக்கை நமது பங்கின் சார்பாக மறை மாவட்டத்திற்கு கொடுக்கப்படும். இதிலிருந்து பரிசு வாங்கத்துக்கு மட்டும் ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 1500 ரூபாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு மீதி அங்கே கொடுக்கப்படும். இது 1ஆம் தேதிக்குள்ளாக அங்கே சேர்க்கப்படும். எனவே அன்பியத்து பொறுப்பாளர்கள் அந்த கணக்கை செட்டில் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க, இப்போ பிரைஸ் கொடுக்கணும் அடுத்தது, அவ்வளோதான். அதையும் நான் இன்னைக்கு முடிச்சிடணும். ஏற்கனவே அந்த விவிலிய வினாடி வினா கொஸ்டின் பேப்பர் 60 பேர் வாங்கிட்டு போனீங்க ஃபர்ஸ்ட் நாள். அப்புறம் ஒரு நாள் 5 பேர் வாங்கினாங்க, அப்புறம் 2 பேர் வாங்கினாங்க, அப்புறம் 3 பேர் வாங்கினாங்க. சரி, நானும் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டே தான் இருந்தேன். திருப்பி வந்தது எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளோப்பா? 16. கைத்தட்டுன்னு பார்க்கலாம். அதனால அந்த 16 பேருக்கும் எங்களுக்கு வேலை ஈஸி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் உட்காந்து ஒரே நாள் எடுத்து முடிச்சிட்டேன். அது ரொம்ப வேலை ஈஸி ஆயிடுச்சு. வேற என்ன பண்றது நானு? ஆனா இது வருடம் செய்ய வேண்டிய என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். இது மிக முக்கியமானது. 1008 வேலை இருந்தாலும்
இதுதான் முதல் வேலை. ஏன்னா இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இறை வார்த்தை எல்லாரும் படிக்க வேண்டும், இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். அப்படி இருக்கிற பந்து திரு அவைதான் வளரும். 16 பேருக்கும் நான் பரிசு கொடுக்குறேன், 16 பேருக்கும் பரிசு உண்டு. ஏன்னால் அதை சிரத்தை எடுத்து செய்திருக்கிறீர்கள், அது பைபிளை எடுத்து பிறக்கி பார்த்திருக்கிறீர்கள். நிறைய பேர் பரட்டி பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் பேர் பக்கத்தில் காப்பி அடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் செய்தீர்கள். உங்கள் முயற்சிக்கு பாராட்டுக்குரியது. முயற்சி திருவினையாகும். செய்யுங்கள். செய்யாதவர்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா அடுத்த வருஷம் செய்யணும். அதான் வேற என்ன செய்யணும். செய்யாதவங்க அடுத்த வருஷம் செய்யணும். வாங்கிட்டு போனீங்களா கொஸ்டின் பேப்பர், என்ன பண்ணீங்க? பத்திரமா வச்சிருக்கீங்களா? எடுத்து படிங்க டெய்லி, அட்லீஸ்ட் ஏதாச்சும் கொஸ்டின் பேப்பர் டெய்லி படிங்க. ஏதாச்சும் போண்டா முறுக்கு திருப்பி சுற்றி போட்டுறாரு. ஆமா, அது கொஞ்சம் காஸ்ட்லியான பேப்பர் வேற. ஒரு கொஸ்டின் பேப்பர் 10 ரூபாய் ஆச்சு, உங்களுக்கு தெரியும் தானே? ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் 10 ரூபாய். 60 கொஸ்டின் பேப்பர் 600 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அதுக்காக திருப்பியாச்சும் கொடுத்துருக்கலாம், அதுவும் இல்லாம. சரி, பரவாயில்ல. வந்தவங்களுக்கு பாராட்டணும், பரிசு கொடுக்கணும். எங்க பிரதர் போனார், அப்படியே வரல, அவருக்காக தான் பேசிக்கிறேன். எடுத்துருவாங்க. முதல்ல இந்த கொஸ்டின் பேப்பர்ல அவங்க 16 பேருக்கு பரிசு கொடுப்போம். பிறகு பிள்ளைகளுக்கு கேம்ஸ்ல பரிசு இருக்கிற பரிசு கொடுத்துட்டு இன்னைக்கு பரிசளிப்பை முடிச்சுக்கிறோம். அவ்வளவு. நிறைய பேர் நல்லா எழுதியிருந்தாங்க. நான் கொஞ்சம் இந்த முறை கொஸ்டின் பேப்பர் டஃப், அது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. கடைசியில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் முயற்சி எடுத்து 96 மார்க் வாங்கி இங்க கொடுத்தவங்கள முதல் பரிசு வாங்குறது ஸ்டெல்லா ஃபெலிக்ஸ் தியா, அந்த குடும்பத்தினர். ஸ்டெல்லா வாங்க. வெரி குட். 96.5 கைத்தட்டுங்க. இரண்டாவது பரிசு ஜெயராக்கினி அருளப்பன். ஊர் கவுண்டர் எங்க இருக்கிறாங்க? அம்மா இருக்காங்களா? வெளியே இருக்காங்களா? வாங்கம்மா. பரவாயில்ல, முயற்சி எடுத்து யாருக்கு எழுதிருக்கிறாங்க? யாரு டீச்சர் எழுதுனாங்களா? வாங்க வாங்க. எவ்வளவு மார்க் உண்டு? 94. வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு அக்ஸீலியா. ஏன் அவளை வாங்க பாக்குறியா? அது மார்க் 92. இப்போ எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும். ஆனா யாருக்கு அதிகமா மார்க் வாங்கினாலும் அங்கிருந்து கொடுத்துட்டு வர, அதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ரொம்ப கம்மியா 10 மார்க் 11 மார்க் வாங்கிருக்கிறாங்க, அதனால பரிசு கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்த பரிசு 90 மார்க் 91 ஷாலினி பிரிட்டோ. அந்த பிரிட்டோ இருக்காண்டியா? இல்ல, அவங்க வீட்டுல யாரும் தெரியுங்களாமா? வாங்கி கொடுத்துறியாமா? கொடுத்து பிரிட்டோ வந்துருப்பாங்க. ஓகே. வின்சென்ட் பால் பெரிய நாயகி எங்க? சானிஸ். கை தட்டி பார்க்கலாம். மார்க் 90 90 பிரதர் அரை மார்க் சேர்த்து போட்டுருக்காரு. சரி, மீதில் அப்படியே வாசிக்கலாம். ஜோசப் நிர்மலா 88 மார்க் எடுத்திருக்கிறாங்க. நிர்மலா ஓகே, வரிசையா வாசிக்க. மதுரை மேரி. அடுத்தது சூசைபரம்பியம். மதுரை மேரி வாங்க வாங்க, கைத்தடுங்க சீக்கிரம். தானியல் லில்லி புஷ்பம் வேளாங்கண்ணி என்பியம். கைத்தடுங்க பார்க்கலாம். ஆனந்த் ஜோசுவா அன்னை தெரசா என்பியம். ஆனந்த் ஜோசுவா என்ன ஓட்டானா? சாப்பிடுறது போயிட்டாங்க. வெர்ஜின் விக்டோரியா. லாரன்ஸ் மார்கரெட். அவங்க மத அன்பியம்.
Godfrey Gerald. என்னங்கற? Margaret Rani. வேளாங்கண்ணி எம்பிஎம். யாராலுமே கொடுத்துருங்க. வாங்க. சோஃபா லாரன்ஸ். ஜோசே பரமேஸ்வரன். ஜோஸ்வாவா? ஆரன் ஜோஸ்வா. சரி. சார்லஸ் ஆன்செல்வம் பி. இது ஏடா விலை ஒருத்தர் எதுல உட்கார அவ்வளோ 16 பேர் கொடுத்துரு. எல்லாரும் வந்து கொஸ்டின் வேற கொடுத்துட்டு பிரைஸ் எல்லாம் இருந்தா எல்லாருக்கு பிரான்சிஸ் ஏப்ரல் இருக்கு. வாங்க 88 மார்க் வாங்கிருக்காங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் நன்றி. பிரைஸ் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். பிரைஸ் வாங்குறதுக்கு அடுத்த மாதம் முயற்சி பண்ணுங்க. வாங்கி எழுதி ஒரு 10 கொஸ்டின் எழுதி கொடுத்தா ஒரு பிரைஸ் கிடைச்சிருக்கும்ல, அந்த ஒரு ஆர்வம் கூட நீங்க காட்டுறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வேற ஒன்று இதுல இன்னும் 2-3 பேருக்கு நான் பரிசு கொடுக்கணும். சிஸ்டர்ஸ் 2 பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. 99 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அது கண்டிப்பா பாராட்டணும். அதனால அவங்க ஒரு நல்ல படம் கொடுத்தாங்க. ரியா ரோஸ் அவங்களுக்கு கத்தி கபடா டப்பாவெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், படம் வச்சுக்க சிஸ்டர். காட் பிளஸ் யூ. சிஸ்டர் சில்வியா 98 ஒரு மார்க் எங்க முடிச்சுட்டு. தேங்க்யூ. வர்கீஸ் லோயாலாவுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ. அவ்வளவுதான். ஸ்கூல் பசங்க அப்போ நான் திருத்தலத்திலே ஹையஸ்ட் மார்க் 99 தான். எங்க ஒரு தரத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. வேற இந்த கேம்ஸ் 10 ரூபாய் கொடுத்து வாங்கி பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு யாரை ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு பிரைஸ் கொடுத்துடலாம். சிறில் உடைய ரொனால்டோ உடைய சீக்கிரம் நேரம் ஆகுது. ரியான் ஆனந்த் வாட முடியும். ஜெய்சி ரியா சச்சின் யார் இருப்பாரு? யார் இது கொடுத்துருவேன். பிரகனியா போய் நான் வாங்கிட்டா போ. பிரகனியா எங்க இருக்கு? இந்த பெரிய மியூசிக் சேர்ந்த ரெஜினா ஆமாங்க. உங்களுக்கு பென்சில் கொடுக்க வேணும்னு நினைச்சேன். அதனால கை தட்டுங்க. இந்த சச்சினுங்களா கொடுத்துட்டா நாங்களே கொடுத்துட்டு பாருங்க. சச்சின் வாட வாடங்க. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் பிரைஸ். யாரும் பிரைஸ் எல்லாம் சீக்கிரம் ஓடி பிரைஸ் வாங்காதவங்களா? பிரைஸ் வாங்க வரக்கூடாது. கைத்தறி வாங்க வாங்க. யாருக்கா பிரைஸ் இல்ல? எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதனால சீக்கிரம் ஓகேவா? ஆனா வர மாட்டாங்க. நான் நிறைய பேர் கொடுத்துறேன். ஜெய்சன் 2 பேரை கொடு. ஓகே, ஜஸ்ட் என்கரேஜ்மெண்ட் தான். எல்லாரும் 10 ரூபா கொடுத்து கலந்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன பிரைஸ் வேற. ஓகே போதும். வாட யார் கொடுக்குற? அந்த ஜோமர் கொடு. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் பிரைஸ் கொடுத்தோம். அன்பிய தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் ஒரு 4 பேருக்கு மட்டும், ஒரு அன்பியத்தில் 4 பேருக்கு மட்டும் வேலை செஞ்சுக்கிறீங்க. அதனால ரோசரி யாரும் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் அன்பியம் 100 மாதம் அன்பியம்
வாங்க, யார் ஒரு அன்பிற்கு 4 பேர், தலைவர், உப தலைவர், செயலாளர், பொருளாளர், யார் இருந்தாலும் சரி, ஒரு அன்பிற்கு 4 பேர். ரெனவேட்டி மோனாஸ்ட்ரில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப முக்கியமானது. நல்லா ஜாப் பண்ணுங்க, சாமி இருக்காத வேண்டிக்கணும். சரி சரி, வேளாங்கண்ணி அன்பு இருந்து ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. எங்க இமாக்லேட் எங்க இமாக்லேட் வெள்ள சாம்பல் வேணுமா? வெள்ள சாம்பல் இல்ல அப்புறம் சூசைட் பண்ண முடியும். சரி, பின்னாடி வரவங்க ஒண்ணு இல்லாம போகும், பரவாயில்ல. சூசைட் பண்ணி வந்துருவாங்க, 2 பேர் தான் வாங்கிக்கிறாங்க. அனைவரும் சாமியம் அனைவரும் ஒன்று தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் முன்னுக்கே கொடுக்குறது, நீங்க எல்லாரும் கொடுத்துருவீங்க. வெள்ளச்சேர்மா வாங்க வாங்க. இன்னொன்று வேணுமா? நல்லா இருக்குது. ஓகே, நன்றி எல்லாருக்கும். வேக கை தட்டி பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. வேலை செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. உதவி செய்தவர்களுக்கு தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எழுந்திருப்போம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது தூய மறை நிகழ்வின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் இறை அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாயமானா சத்திய தேவதாயே, நீ மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாயமானா சத்திய தேவதாயே, மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உண்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உண்மையாம் கெஞ்சுகிறோம். சதா
மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்ற நமது பங்கு தந்தையின் கருத்துக்காகவும் நம் தனிப்பட்ட கருத்துக்காகவும் இறைவன் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசு மதுரமான திரு இருதயமே, மரியை மாசற்ற திரு இருதயமே, சூசியப்பரே, அடைக்கல அன்னையே, அந்தோயினியாரே, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.